வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம். இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட் தான். வாங்க பார்க்கலாம். நான் மல்லி பிளான்ட் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தேன் பாட்டில் வச்சுருக்கிறத. ஸோ பூக்கள் பூத்ததுக்கப்புறம் அதை நான் வந்து கவாத்து பண்ணி விட்டுட்டேன். இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டு அப்படியே கையிலையும் உருவி விட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தளிர் எடுத்து சூப்பராகவே வளர்ந்துச்சு. ஸோ அதை ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து வச்சுருப்பேன். அது இன்னொரு மொபைலில் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல முட்டுகள் வச்சுருக்கு. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ரோஜா செடிகளும் வந்துட்டு ஒரு பூக்கள் வந்து வச்சிட்ருக்குங்க. ஸோ இந்த டைமில் வந்து சம்மர்ன்றனால நான் அதிகமாக வந்துட்டு அதுக்கு வந்து பூக்கள் கொடுக்குன்ற அந்த ஒரு விஷயத்த நான் செய்யலை. ஸோ எனக்கு செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் போதும். அந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட செடிகள் பூக்கள் பூக்கிறத விட அதுக்காக நீங்கள் வந்து அதிகமான உரங்கள் கொடுக்கறத விட இந்த வெயிலில் நீங்கள் காயாமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி உங்கள் பிளான்ட்டை பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வச்ச கத்திரி செடிகள் எல்லாமே நல்லாவே இப்போ வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் எடுக்க கோவக்காய் செடி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் பட்டன் வந்து இது வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நிறைய பூக்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதுவுமே வந்துட்டு நான் வந்து மேலே கையில் வீடியோக்காக கட் பண்ணியிருந்தேன். அதை நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், பூக்கள் வந்து கையில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா வந்து தளிர்வு இருக்காது. ஸோ நீங்கள் இதை மாதிரி கட்டர் வச்சு நல்லா வந்து ஒரு ஒரு விரல் அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணணும் அடியை. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெம்ஸில் நல்லா வந்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் நிறையா எடுக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை இது நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். இது வந்து நம்ம கார்டன் பெட் ரெடி பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு பஸ்திரா மண் கலவையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் நட்டு வச்சோம். எல்லாமே நல்லா ஓரளவு நல்லா வந்துருச்சுங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுடைய காய் செடிகளுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நல்லா தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ ஈரம் இருக்கணும் ஈவினிங் மார்னிங் பார்க்கும்போது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நல்லாவே நல்ல காய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம பாட்டில் வச்ச இதுக்கு முன்னாடி வச்சோம் இல்லைங்களா, வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நாற்றுகள் விட்டு வச்சோம் இல்லைங்களா, ஒரே ஒரு செடி எடுத்து நான் இது மாதிரி வச்சு காட்டினேன் இல்லைங்களா. ஸோ அதில் பூக்கள் வந்துருச்சு. இது வந்து வெள்ளை கத்திரிங்க. ஸோ அதில் பாருங்கள் பிஞ்சு இறங்கியிருக்கு. முதல் பூ வந்து எனக்கு கொட்டிடுச்சு. அடுத்த 2வது பூ, அடுத்து 3, 4 அந்த மாதிரி தான் எனக்கு பிஞ்சு இறங்கியிருக்கு. ஸோ கத்தரியில் அப்படி தான் ஃபஸ்ட்டு பூ வந்து கீழே விழுந்துடும். ஸோ அது மாதிரி தான் ரொம்ப உங்களுக்கு வந்து பூக்கள் கொட்டுச்சுன்னா அதுக்கான ரெமடியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய போட்டிருக்கோம். அடுத்து வந்து கனகாமரம் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பீக்கெல்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாமே நல்லாவே முளைச்சிருக்கு. அதை தான் நான் இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன். ஸோ நம்மளுடைய கார்டனில் நம்ம போட்ட விதைகள் எல்லாமே நல்லா வந்துருச்சு. அப்புறம் கனகாமரம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்புறம் வந்து பர்த்டே பார்ட்டி அதுலேயும் பூக்கள் இருந்துச்சு. இது 2 நாளுக்கு முன்னாடி பூத்த பூவு நல்லா ஃபேட் ஆயிருச்சு. கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ எல்லா பூக்களையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் ஊருக்கு ஒரு 1 வீக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் செடிகளுக்கு பார்த்துட்டு செஞ்சு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது நல்லா பிரான்ச்சஸ் நியூ தளிர்கள் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் இதை மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்து வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வைக்கோல் இருந்தால் போடுங்க. அப்புறம் காய்ந்த இலைகள்லாம் நீங்கள் போடலாம். அப்புறம் வந்து தேங்காய் மட்டை, அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ. அதுவுமே நல்லா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மக்கிட்ட மல்லி, முல்லை, கனகாமரம், ஸோ அப்புறம் ரோஸ் செடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று காக்கர்ட்டான் சொல்லுவாங்க. அதுவுமே இருக்குது. அதை வந்து நான் கீழே வைக்கணும். கீழே வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு செடினாலும் கீழே வச்சுக்கோங்க. க்ரோ பேக்கில் நல்லா வந்து பெரிய க்ரோ பேக்கில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லா வந்து பூக்கள் வந்து நிறைய எடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நல்லாவே பூக்கள் ஓரளவு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பூத்த பூக்கள் இதெல்லாம். ஸோ பாருங்கள் ரோஸ் வெரைட்டி, அப்புறம் வந்து முல்லைப்பூ, கனகாமரம், அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ போட்டிருப்போம் பார்த்தீங்களா மணத்தக்காளி கீரை, அதுவுமே பறிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பறிச்சாச்சு. அப்புறம் வந்து கொய்யா சிகப்பு கொய்யான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதில் நல்லாவே நிறைய வந்து பட்ஸ் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 பிஞ்சு இறங்க பூக்கள் இருக்குங்க. அப்புறம் வந்து இந்த காயை பறிச்சுக்கலான்னு பறிச்சாச்சு. பறித்து இதை கட் பண்ணி பார்த்தா ஒட்டு கொய்யா தாங்க. நம்ம நாட்டு கொய்யா தாங்க. காய்கள் வந்து வேணால் நமக்கு நிறையா பிடிக்கலாம், பெருசாக வரலாமே தவிர, பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சொல்ல முடியல. சப்புன்னு தாங்க இருந்துச்சு. அது ஏன்னு தெரியலை. ஒருவேளை கொஞ்சம் நல்லா வந்து கேரிங் பண்ணணுமா என்னன்னு தெரில. ப்ளஸ் வந்து ரெட்டுன்னு வாங்கினேன். பட் அதில் வந்து ரெட்டு தான் அந்த குட்டியாக பேக் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த டேப் ஒட்டியிருக்காங்க. அந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரெட்டு தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்போ தான் இறங்கியிருக்கு. ஒருவேளை நல்லா பழுத்தா ரெட்டிஷ் ஆகுமா என்னன்னு தெரில. ஸோ ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்கள், அப்போ தான் இருந்தது ஒரு ட்விஸ்ட்டு. சப்புன்னு இருக்குங்க. என்கிட்ட ஒயிட் கொய்யாவும் இருக்குது. அது நாட்டு கொய்யா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சா